புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். அதேபோல் அதீத சிந்தனை அதிக ஆபத்து. இவர்தான் பாண்டா. அதிகமாக யோசித்து யோசித்து தான் இவ்வளவு நாள் யோசித்தது ஒரு மண்ணிற்கும் பிரயோஜனமில்லை என்று புரிந்த தருணம் இது. வாருங்கள் பார்ப்போம். பாண்டா அடியா இருக்கிற ஏன்ல என்ன செய்துட்டு வந்த? இல்லைற இந்த லைஃப்ல என்ன செய்யுதுன்னு ஒரு பிடி இல்லாம இருக்கு, கடுப்பா இருக்கு, ஒரு மாதிரி போகுது லைஃப். கிருக்கா பேடிச்சு போனோம்ல பா, என்னத்தையும் செய்துட்டீங்க வந்திருக்கேன்ல நினைச்சேன். மனுஷனை பேடி காட்டி இல்லைற இந்த ஐடி ஃபீல்டில் வரணும்னு ஒரு ஆசை. ஆனால் படித்தது இந்த பிஎட்டு அது இதுன்னு கொஞ்சம் சம்மந்தமாக இல்லாமல் படித்து வச்சுருக்கேன். அதான் என்ன பண்ணியதுன்னு ஒரு குழப்பமாட்டே இருக்குது, ஒரு மாதிரி இருண்டு போகுதுற, வெறுப்பாக இருக்குது. என்ன செய்யுது? அதனால தான் இங்கே வந்திருக்கேன். என்ன செய்யுது? ஏதாவது ஒரு ஐடியா ஏதாவது உண்டா? சரி விடு, பார்த்துக்கிடலாம். வேற அப்படியெல்லாம் ஈஸியாக விட முடியாது. வேலை இல்லைன்னா எவனே அதை மதிப்பானே? விட்டு இத்தனை வருஷம் ஆயாச்சு, இப்படியே போய் ஒன்றும் நடக்கல. அதான் அப்படி ஒரு மாதிரி இருக்கு. கரெக்டு தான், ஆனால் அதே யோசிச்சுட்டு இருக்காத, வேஸ்ட்டு. இவ்வளோ நாள் நீ நல்லா கடந்து குழம்பி இருப்ப, நிறைய யோசிச்சிருப்ப. உனக்கு இது வரும், இது வராது, இது பண்ண முடியும், இது பண்ண முடியாதுன்னு அப்படி நிறைய யோசிச்சிருப்பேன். இல்லை அப்படி ஏதாவது இருக்கா? அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லு, நம்ம அதில் இருந்து லைட்டாக அப்படி வேறு பிடிச்சி போவோம். எனக்கு ஐடி ஃபீல்டில் யாருன்னு நான் சொல்கிறேன், அதில் ஏதாவது ஒரு ஃபீல்டு, அவ்வளோதான். சரி, அப்போ ஐடி ஃபீல்டை பற்றி என்ன தெரியும்? லைட்டாக தெரிஞ்சதை சொல்லு பார்ப்போம். அது பெரிய பில்டிங்கு, நல்ல சம்பளம் கிட்டும், நல்ல வேலை, அப்படி கொஞ்சம் தெரியும். அப்போ அங்கே என்ன வேலை செய்யணும்னு தெரியாது, நல்ல வேலை நல்ல சம்பளம் இது மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு போகிறது இல்லை. இல்லைண்ணே லைட்டாக சொல்லு பார்ப்போம். முதல்ல ஐடி கம்பெனின்னா கம்ப்யூட்டரை வச்சு வேலை பார்க்கணும், சரியா? அதாவது தெரியும் இல்லை. அடுத்து ஐடி கம்பெனிஸில் 2 டைப்ஸ், எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி, இன்னொன்று சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி, சரியா? அப்படின்னா ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனினா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். அவனை சொந்தமாக அவனுக்கு ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணி வச்சுருப்பான், அதை கிளைண்ட்ஸுக்கு விற்று பைசா சம்பாதிப்பான். இது பாப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியோட ஒரு ஸ்டைல்னு வச்சுக்க, சரியா? ஓ, அப்போ சர்வீஸ்னா என்னது? இல்லை சொல்லிட்டானே இருக்கேன். சரி செல்லு. சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனின்னா அவன் ஒரு வெப்சைட் வச்சுருப்பான். அந்த வெப்சைட்டுக்குள்ளே என்னெல்லாம் போட்டிருப்பான்னா, ஆப் பண்ணி தரேன், வெப்சைட் பண்ணி தரேன் அப்படி சொல்லி அவன் என்னெல்லாம் அவனுக்கு ஒரு சர்வீஸாக இன்னொரு ஆளுக்கு கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் அந்த வெப்சைட்டில் போட்டு விளம்பரப்படுத்தி வச்சுருப்பான். அதை பார்த்து ஒரு கிளைண்ட் எனக்கு ஆப் பண்ணி தாருங்க, இதே மாதிரி ஒரு வெப்சைட் பண்ணி தாருங்கன்னு கேட்பாங்க, சரியா? அந்த மாதிரி வெப்சைட்டை இவனே என்ன பண்ணுவான், ரெடி பண்ணி சர்வீஸாக கொடுப்பான். இவ்வளோதான். இதை வச்சு அவன் காசு சம்பாதிப்பான். இப்போ புரிஞ்சா? ப்ராடக்ட் பேஸ்டு, சர்வீஸ் பேஸ்டு, அவ்வளோதான், சிம்பிள். ஓ, இதெல்லாம் எத்தனை பேராக இருந்து செய்வாங்க? நிறைய பேர் இருப்பாங்களா இப்படி? அதெல்லாம் சொல்ல முடியாதுடா. இப்போ சில கம்பெனிஸில் 3 பேர் பார்க்க வேண்டிய வேலையை 2 பேர் பார்ப்பாங்க. சிலது ஒருத்தன் பார்க்க வேண்டிய வேலையை 3 பேரை பார்ப்பாங்க. அது ஒவ்வொரு கம்பெனியோட பட்ஜெட்டை பொறுத்து அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க்கை எல்லாம் கொடுப்பாங்க. அதை இப்போ சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன் சொல்லு. இப்போ பொதுவாக கம்பெனிஸில் பார்த்தாச்சுன்னா 2 டைப்ஸ் ஆஃப் டிசைனர்ஸ் இருக்காங்க. ஒரு டைப் கிராஃபிக் டிசைனர்ஸ்னு சொல்லுவாங்க, இன்னொரு டைப் UI UX டிசைனர்ஸ்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஓ, அவையில் என்ன செய்வேணும்? இந்த இன்ஸ்டால எல்லாம் பார்ப்பேன் இல்லை. இப்போது ஏதாவது இண்டிபெண்டன்ஸ் டே வருதுன்னா அதுக்கு ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணி அழகாக வைக்கிறது, ரிப்பப்ளிக் டேனா ரிப்பப்ளிக் டேக்குள்ள போஸ்டர்ஸ் டிசைன் பண்ணி வைக்கிறது. அதே மாதிரி இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா இன்னைக்கு இந்த ஆஃபர் போட்டிருக்குன்னு சொல்லி நல்ல டிசைன் நல்ல அழகாக போட்டு விளம்பரப்படுத்தியிருப்பாங்க இல்லை. அதுக்கப்புறம் ஸ்விக்கி, சொமேட்டோ இப்படிப்பட்ட ஆப்ஸ் எல்லாம் பார்த்தாச்சுன்னா கண்ணுக்கு குளிர்ச்சி, அதாவது அதை பார்த்தாலே நமக்கு அப்படியே சாப்பிட போகணும், அப்படியெல்லாம் பிக்சர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி போட்டிருப்பாங்க இல்லை. அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி பண்ணுறது யாருன்னா கிராஃபிக் டிசைனர்ஸ். இது கொள்ளலாம். அப்போ இன்னொன்று சொன்னேன், அது என்னது? அது UI UX டிசைனர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெப்சைட் எப்படி இருக்கணும், ஆப் எப்படி இருக்கணும், அதாவது இப்போ வெப்சைட்டுக்குள்ளே ஏறி பார்த்தாச்சுன்னா அதில் என்னென்ன கலர்ஸ் இப்படி யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் லே அவுட் போடுறது, இப்படிப்பட்ட டிசைன் வெப்சைட் ஆப்ஸ் இந்த மாதிரி உள்ள டிசைன் எல்லாம் பண்ணுறது யாருன்னா UI UX டிசைனர்ஸ். ஆனால் இது கொள்ளாம்ற, இது என்ன வேலை? இந்த வேலையை பற்றி கொஞ்சம் லைட்டாக ஒன்று சொல்லி பார்ப்போம். ஏன் இதில் இவ்வளோ ஆர்வம்? இல்லை புதுசாக இருக்குது, கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது, அதான் அது என்னன்னு கொஞ்சம் தெரியண்டாமா? சரி சொல்லி சிம்பிளாக சொல்லி. UI டிசைனர்னா ஒரு வெப்சைட்டு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது, அதை டிசைன் பண்ணுறது தான் UI டிசைனரோட வேலை. UX டிசைனரோட வேலை என்னன்னா அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணும்போது எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை சூப்பராக்கி கொடுக்குற வேலை தான் யாரோட வேலைன்னா UX டிசைனரோட வேலை, ஓகேவா? புரியல.
ஒருக்கோட சொல்லு போதே அப்புறம் லே இவ்வளோ தூரம் சொல்லி இருந்தாச்சு இல்லை கொஞ்சம் கூட சொல்லி வந்துட்டு போ. நீ இந்த ஆப்பிளோட வெப்சைட் எடுத்து பாரு சரியா. முக்கியமாக அந்த ஐபேடு சைட்டு, அந்த ஆப்பிளோட சைட்டுக்குள்ள ஐபேடு செக்ஷனுக்குள்ளே போய் பாரு. சூப்பராக இருக்கும். அந்த UI UX டிசைனர்ஸ் அங்கே வித்த காட்டி வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும். அந்த சைட்டுக்குள்ளே போயாச்சுன்னா அந்த சைட்டை விட்டு வெளியே வேற தோணாது. அந்த அளவு நல்ல நீட்டாக பக்காவாக நல்ல அனிமேஷனோட சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நான் இப்போ இவ்வளோ சொன்னேன் பார்த்தியா, இதுலேயே UI UX டிசைன் அந்த ஃபீல்டோட ஒரு பாதி எக்ஸ்பிளனேஷனே முடிஞ்சு. இதுல என்ன அப்படி ஆமால அந்த அழகாக்கி வைக்கிற வேலை யாரோட வேலை? UI டிசைனரோட வேலை. அவன் என்ன பண்ணுவான்னா என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணா அழகா இருக்கும், என்ன டைப் ஃபேஸ் யூஸ் பண்ணா அழகா இருக்கும், என்ன கலர்ஸ் எல்லாம் இதில் யூஸ் பண்ணலாம், இவ்வளோ இதில் இந்த இடத்துல இவ்வளோ ஒயிட் ஸ்பேஸ் விட்டாதான் இந்த இடத்துக்கு பார்க்க அழகா இருக்கும், அப்போதான் நல்ல பேலன்ஸ் கிடைக்கும், இவ்வளோ கான்ட்ராஸ்ட் கொடுத்தாதான் யூஸரை நல்லா அட்ராக்ட் பண்ணி நல்ல ப்ளீசிங் பண்ணி எல்லாம் சூப்பராக அவங்கள அப்படியே வச்சிருக்கலாம், இந்த அனிமேஷன் எல்லாம் கொடுத்தாதான் பக்காவாக சூப்பராக ரெடி பண்ணி வைக்கலாம், யூஸருக்கெல்லாம் நல்ல நீட்டாக இருக்கும், நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு UI டிசைனர் ஃபீல்டில் இதெல்லாம் யோசிப்பான். அதாவது என்ன கலர், டைப் ஃபேஸு, ஒயிட் ஸ்பேஸு, கான்ட்ராஸ்ட், பேலன்ஸு அப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் யோசிப்பான். இவனும் லைட்டாக UX தெரிஞ்சு வச்சுருப்பான். அடுத்து சைட்டை விட்டு வெளியே போகவே தோணாது, அவ்வளோ தூரம் நம்மளை டீப்பாக இன்வால்வ் ஆகி நம்மளை நல்லா அட்ராக்ட் பண்ணி வச்சுருப்பான்னு சொன்னேன்ல, அது யாரோட வேலைன்னா UX டிசைனரோட வேலை. அந்த UX டிசைனர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பட்டனை இந்த இடத்துல வச்சாச்சுன்னா யூஸருக்கு ஈஸியாக புரியும், அவங்களுக்கு தேவையானது இந்தந்த ஆப்ஷன்ஸ் தான், அந்தந்த ஆப்ஷன்ஸை மட்டும் காட்டினா போதும், எக்ஸ்ட்ரா நிறைய ஆப்ஷன்ஸை காட்டக்கூடாது, காட்டினா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, இப்படிப்பட்ட விஷயங்கள். அதுக்கப்புறம் இந்த பட்டனை கிளிக் பண்ணியாச்சுன்னா 4 ஸ்க்ரீன் போகிறதுக்கு பதிலாக டேரெக்டாக இந்த ஸ்க்ரீனுக்கே விட்டாச்சுன்னா யூஸருக்கு நல்ல யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு நல்லா பிளான் பண்ணி பக்காவை டிசைன் பண்ணுறது UX டிசைனரோட வேலை. அதாவது ஓப்பனாக சொல்லணும்னா UIன்னா பார்க்க அழகாக இருக்கும், அந்த UXன்னா நம்ம பார்த்தா மட்டும் போதாது, அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கணும், நல்ல ஈஸியாக இருக்கும், நல்ல யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகே, இப்போ இவ்வளோ இருக்காரு இதில் கொள்ளாமே. சரி வேறு கொஞ்சம் கூட சொல்லு. இப்போ ஃபஸ்ட்டு உனக்கு ஒரு UI UX டிசைனர் ஆகணும்னா பெரிய கஷ்டம் எல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ஒரு டூல் படி சரியா. டூலா அப்படின்னா டூல்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீ இப்போ ஒரு ஸ்கூல் டீச்சர்னு வச்சுக்க சரியா. இப்போது அந்த பிள்ளைங்களுக்கு நீ பாடம் எடுக்கிற, நீ சொல்லி கொடுக்க போகிறது அந்த பிள்ளைங்களுக்கு புரியணும் வைக்கணும்னு நினைக்கிற. அப்போது நீ ஜஸ்ட் சொல்லி கொடுத்தா மட்டும் போதாது, அந்த பிள்ளைங்களுக்கு அவங்க விஷுவலாக பார்த்து அவங்களுக்கு அப்போ தான் நல்லா இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கு நீ என்ன யூஸ் பண்ணுவ? ஸ்கூலில் டீச்சர்னா போய் சாக் பீஸை எடுத்து போர்டில் வரைஞ்சி அந்த போர்டில் தானே பிள்ளைங்களுக்கு வரைஞ்செல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பேன். அப்போது நீ அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணுற? சாக் பீஸு, பிளாக் போர்டு யூஸ் பண்ணுற. அதே மாதிரி தான் இந்த UI UX டிசைன். உனக்கு ஒரு ஆப்போட ஒரு ஐடியா இருக்குது சரியா. அந்த ஐடியாவை நீ ஒரு ஆளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கணும், இல்லை அந்த ஐடியாவை நீ அப்படி வெளியில் கொண்டு வரணும்னா நம்ம விஷுவலாக யாருக்காவது காட்டணும். அப்போ அந்த விஷுவலாக காட்டுறதுக்கு நீ ஒரு இடத்துக்கு வரையணும், இல்லை ஏதாவது வரைஞ்சி தானே காட்டணும், அதை டிஜிட்டலாக வரைய. அந்த வரைகிறதுக்கு நீ யூஸ் பண்ணுற டூல் தான் என்னது? ஃபிக்மா சரியா. ஃபிக்மா உனக்கு படிக்கணும்னா நான் ஆல்ரெடி வீடியோ எனக்கு சேனலில் யூடியூப் சேனலில் ஒன்று இருக்குது, அந்த சேனலில் போட்டிருக்கேன், அதை போய் பார்த்து படி. அது கொஞ்சம் ஸ்கோப் இருக்குது, ஏன்னா அது கொஞ்சம் நல்லா அப்டேட் ஆகிட்டே இருக்கான், சூப்பராக வந்துகிட்டே இருக்கான். ஓகேவா, அதை நீ படி, ஈஸியாக தான் இருக்கும், படி. ஓ சரி நான் அப்போ ஃபிக்மாவை படித்தேன், ஈஸியாக இருக்குங்களா? அது வெறும் டூல் தான் சரியா. ஃபிக்மா அதை ஈஸியாக படிச்சிடலாம். ஆனால் அந்த ஃபிக்மா டூலை யூஸ் பண்ணி உனக்கு மைண்டில் வர டிசைனை பக்காவாக உனக்கு அதில் கொண்டு வர முடியணும் இல்லை, அதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அதாவது உனக்கு தோன்ற என்ன டிசைன் தோணினாலும் அதை ஒன்றால் இந்த ஃபிக்மாவை வச்சு அச்சீவ் பண்ண முடியும்னு உள்ள ஒரு ஸ்டெபிலிட்டி வரணும் சரியா. அதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். டூல் ஈஸியாக படிச்சிடலாம். அது எப்படி சீக்கிரம் படிக்க முடியுமா? ஈஸியாக இருக்கு மாதிரி. ஐடியா எல்லாம் கட்டுட்டு இருக்காம செய்தியா, ப்ராக்டிஸ் பண்ணியா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேலைக்கு அப்ளை பண்ணியா, ரெஸ்யூமெல்லாம் ரெடி பண்ணியா, இந்த வேலையை தான் பார்க்கணும் சரியா. அதை விட்டுட்டு ஓவர் திங்கிங் எல்லாம் பண்ணிட்டு கிடக்கப்பாது. எனக்கு பண்ணுறதுக்கு யாருமா அது? சரி அப்போ அந்த ப்ரொசீஜர் மட்டும் லைட்டாக சொல்லு பார்ப்போம். லைட்டாக நான் இடையில கொஸ்டினே கேட்க மாட்டேன், லைட்டாக அந்த ப்ரொசீஜர் மட்டும் சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு சொன்னது போல் ஒரு டூலை படி, அப்போ தான் உனக்கு ஒரு கிரிப்பு கிடைக்கும் சரியா. கிரிப்புன்னா கொஸ்டின் கேட்காதுல இடையில. சரி கேட்கலப்பா, நீ சொல்லி மட்டும் தான். கிரிப்புன்னா என்ன சொல்லின்னு தெரியுமா? இப்போ உனக்கு மனசில் ஒரு ஆப்போட டிசைன் தோணுது, அது உனக்கு மைண்டில் நீ அழகாக ஈஸியாக இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு நினச்சிரு. ஆனால் அது ஒரு டூலில் போடுறது கொஞ்சம் டைம் எடுக்கும் சரியா. அதை உனக்கு என்ன ஆப்பாக இருந்தாலும் சரி நான் ஃபிக்மாவில் போட்டுருவேன்னு ஒரு தைரியம் இருக்குல்ல, அதை தான் கிரிப்புன்னு சொன்னேன் சரியா.
அடுத்து grip கிடச்ச பிறகு என்ன செய்யணும்னா இந்த ஃபோன்பே, கூகுள் பே, ஸ்விக்கி, சொமேட்டோ இப்படி எல்லாம் நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஆப்ஸை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நீ அப்படியே டிசைன் பண்ணணும். ஸ்டார்டிங்னா என்னது, ஆன்போர்டிங் ஸ்க்ரீன் தெரியுமில்ல. இப்போ நீ ஒரு ஆப்புக்குள்ளே போயாச்சுன்னா அந்த ஆப்புக்குள்ளே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு ஒரு 3 ஸ்லைடர் ஓடும் தெரியுமா ஸ்டார்டிங்லேயே. அது ஸ்டார்டிங், அதாவது இன்ஸ்டால் பண்ண ஃபஸ்ட்டு டைம் தான் அது வரும். அந்த மாதிரி நீ ஒரு டிசைனை போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிக்கணும். அந்த ஒரு ஆப்புக்கு மட்டும் இல்லை, இப்படி நிறைய ஆப்ஸ் இருக்குது. நீ உனக்கு தோன்றதெல்லாம் போட்டுக்க. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு வால்பேப்பர் ஆப் கிரியேட் பண்ணாமல், அந்த வால்பேப்பர் ஆப் சிம்பிளாக தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்க்ரீன்ஸ் தான் இருக்கும். அதாவது வால்பேப்பர் லிஸ்டிங் ஸ்க்ரீன் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரிவியூ ஸ்க்ரீன் இருக்கும், அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற ஸ்க்ரீன் இருக்கும். அவ்வளோதான். இதை இப்படிப்பட்ட சின்ன சின்ன ஆப்ஸ்லேருந்து நீ டிசைன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அப்படி பழகியாச்சுன்னா ஈஸியாக இருக்கும். எடுத்த உடனே அங்கே பெரிய ஆப்புக்கெல்லாம் போகக்கூடாது. ஈஸியாக அந்த ஆப்புக்கு நேம் சொல்லி பார்ப்போம். ஓ, ஈஸின்னா உடனே அதை எடுத்து பார்க்குறது இல்லை. அந்த ஆப்புக்கு நேம் வந்து வால்டெக்ஸ். சரியா, வால்டெக்ஸ், WALLDUX. சரியா, ப்ளே ஸ்டோரில் அடிச்சு பாரு, கிட்டும். சொல்ல போனோன்னா அவன் என் ஃப்ரெண்டு தான், எனக்கு கிளாஸ்மேட்டு தான். அவனை பார்த்து தான் எனக்கு இந்த ஐடி ஃபீல்டுக்குள்ளேயே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சொல்ல போனேன். அடுத்து சூப்பர், நிறைய சொல்லி தந்தானே, கிழிச்சான். நான் தான் ஒரு நாள் ஒன்றுமே சொல்லி தர மாட்டான். நான் படிக்கணும்னு சொல்லி லேப்டாப் எல்லாம் எடுத்து அவனுக்கு வீட்டுக்கு பெட்டி கட்டிட்டு கொண்டு போவேன். கொஞ்சம் லைட்டாக சொல்லி தரேன். சொல்லி வந்துட்டு அதுக்கப்புறம் நான் ஏதோ அவனுக்கு சாதனத்தை எடுத்துகிட்டு நான் கிளவாண்டுட்டு போனேன் போலையும் எரிஞ்சு விழுவான். அப்புறம் என்ன, எனக்கு கொஞ்சம் சூடு சோறனை எல்லாம் வந்து போல நீ ஒன்று சொல்லி தரேன்டான்னு சொல்லி நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் படித்து நானே ஒரு ஆப்பு கிரியேட் பண்ணேன், வால்பேப்பர் ஆப்பு தான். நீ யாரு பேர் சொல்லி பார்ப்போம், நெட்டில் அடித்து பார்க்கறது. எங்கள் ஆப்புக்கு பேர் சொல்லி முதல் வால்பாட், WALLPOT. சரியா, சும்மா ஒரு ஆசைக்கு பண்ணி பார்த்தேன், டிசைன் பண்ணி அதை ரியாக்ட் நேட்டிவில் கோடிங்க அடித்து பழகினேன். அது சரி, அப்படியே ஆப்பை ப்ரொமோட்டும் பண்ணியாச்சு. ஆனால் உனக்கு கூட்டுக்காரனுக்கு ஆப்பை பார்க்கணும்ல. அப்படி அதில் பார்த்து உனக்கு என்னதான் ஆசை வந்து எனக்கு கண்டிப்பாக நான் பார்க்கணும். பாரு நீ எனக்கு ஆப்பையும் பாரு, மறக்காத. ஓ, அப்போ அப்படி நான் பண்ணணுன்னா நீங்கள் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமே. அப்புறம் உன்னை சொல்லி தரதே பெருசு, இதில் அவனுக்கு முடிட்டு போகிறேன். உன் ஃப்ரெண்டு உன்னை திட்டி தீர்த்ததில் தப்பே இல்லை. டேய், நான் இது எதுக்கு சொன்னேன் தெரியுமா? யாராவது சொல்லி தருவாங்கன்னு வெயிட் பண்ணி இருந்தால் ஒன்றும் நடக்காது. நாமளாக ஏதாவது படித்து அதாவது எதுக்கு சொல்லியேன்னா, சொந்தமாக படித்தாச்சுன்னா நிறைய படிக்கலாம், மறக்கவும் செய்யாது. சரியா, இன்னொரு ஆள் சொல்லி தந்தால் அவங்க கொஞ்சம் மட்டும் சொல்லி தருவாங்க, அதை மட்டும் நம்ம தலையில் இருக்கு. இது அது இல்லை. நம்மளாக நிறைய படிப்போம், நம்மளாக நிறைய தப்பு பண்ணி அந்த தப்புலேருந்து நிறைய படிப்போம். சரியா, அதுக்கு தான் சொன்னேன். ஓஹோ, சரி, நீ சொல்லு. முதல்ல ஒரு ஆப்பு போல் கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணி பழகணும். அடுத்து நீ இப்படி நிறைய UI டிசைன், அதாவது ஆப் எல்லாம் க்ளோன் பண்ணி நிறைய பழகிட்டு இருப்ப இல்லை, அப்படி பழக நீ ஆப்போட UI நல்லா நீட்டாக போட ஆரம்பிச்சிடுவ. அதாவது நீ இப்போ ஒரு திடீர்னு ஒரு டிசைன் போட சொல்கிறாங்கன்னா, அந்த டிசைனை உனக்கு ஒரு இதை பார்க்காமலே உனக்கு இது இப்படி வந்தால் தான் அழகாக இருக்கணும்னு ஆட்டோமேட்டிக்காகவே உனக்கு மைண்டு சொல்லும். அதுக்கு தான் என்ன சொன்னது, பல ஆப்ஸை க்ளோன் பண்ணி படின்னு சொன்னேன். சரியா, அடுத்து நீ இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிக்கணும். அப்படி நீ போக தான் என்ன படிப்ப, UX படிப்ப. UI நீ டிசைன் பண்ணும்போதே கொஞ்சம் ஒரு ஐடியா வரும் உனக்கு UX. அப்படின்னா பட்டன் இவ்வளோ பெருசாக இருந்தால் தான் அழகாக இருக்கும், பட்டன் இந்த இடத்துல வச்சா தான் கொஞ்சம் வசதியாக இருக்கும், லாஜிக்காக இருக்கும்னு நீ யோசிப்ப. சேம் தான். இப்போ UI நீ இப்படி நிறைய படித்து இன்னும் டீப்பாக படிக்கும்போது UX நீ இன்னும் நல்லா படிப்ப. ஓகேவா? ஓ, அது எப்படின்னா சொந்தமாக யோசிச்சு ஒரு ஆப்பை டிசைன் பண்ணணும். சரியா, எடுத்தோம் அவுத்தோன்னு சொல்லிட்டு பெரிய ஆப் எல்லாம் டிசைன் பண்ண போகக்கூடாது. சிம்பிளாக கொஞ்சம் சின்ன ஆப்பாக டிசைன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பழகணும். ஓகே, அப்போ இல்லை நிறைய படிக்க முடியும். நிறையானா இப்போ ஒரு பெரிய ஆப் பண்ணியாச்சுன்னா அப்போ இல்லை நமக்கு நிறைய படித்து அப்படி நிறைய படிக்கலாம். மனுஷன் எப்படின்னு தெரியாத ஒன்று தொடங்குவான், அதுவும் நம்ம இந்த ஸ்டேஜில் இருக்கவன் ஒன்று தொடங்குவான், அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் ஆகும், இல்லை அதில் ஒரு போர் அடிக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிட்ட அது உடனே என்ன செய்வான், விட்டுட்டு போவேன். அவ்வளோதான். அதனால தான் சொன்னேன் சிம்பிளாக சின்னதாக அச்சீவ் பண்ண பாருங்க. சரியா, அதுவும் கரெக்டு தான். ஆனால் சரி, நீ சொல்லு. அதனால தான் சின்னதாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அதில் அச்சீவ் பண்ணி பார்க்கலாம். சரி நீ சொல்லு. ஃபஸ்ட்டு சொந்தமாக ஒரு ஆப்பு சிம்பிளாக டிசைன் பண்ணி ஃபுல்லாக பழகணும் ஃபிக்மாவில். அடுத்து ப்ரோட்டோடைப்பிங் படிக்கணும். ப்ரோட்டோடைப்பிங்க அப்படின்னா என்னது, புதுசாக சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். நீ நிறைய டிசைன் பண்ணியிருப்ப இல்லை, ஒவ்வொரு ஸ்க்ரீனாக பண்ணியிருப்ப தெரியுமில்ல, அந்த ஒவ்வொரு ஸ்க்ரீனை நீ கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைப்ப. அதாவது இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இங்கே போகணும், இந்த பட்டன் கிளிக் பண்ணால் இந்த ஸ்க்ரீன் போகணும்னு ஜஸ்ட் கனெக்ட் பண்ணணும், அவ்வளோதான்.
புரியலையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ இப்போ லாகின் பட்டன் வச்சு ஒரு ஸ்க்ரீன் டிசைன் பண்ணியிருக்க. இப்போ இந்த லாகின் பட்டனை நார்மலாக இப்போ ஒரு ஆப் எடுத்தாச்சுன்னா லாகின் பட்டன் கிளிக் பண்ணியாச்சுன்னா எங்கே போகும்? ஹோம் ஸ்க்ரீனுக்கு போகும் தானே. இப்போ அதே கான்செப்ட் தான். இப்போ லாகின் ஸ்க்ரீனை டிசைன் பண்ணி வச்சிருக்க, ஹோம் ஸ்க்ரீனை டிசைன் பண்ணி வச்சிருக்க. சரியா? இப்போ இந்த லாகின் பட்டனை தொட்டாச்சுன்னா ஹோம் ஸ்க்ரீனுக்கு போகணும்னு உனக்கு தெரியும். இப்போ அது ப்ரோட்டோடைப்பிங்கில் ஒர்க் பண்ணி காட்டணும்னா நீ கனெக்ட் பண்ணணும். இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த ஸ்க்ரீனுக்கு போகும்னு சொல்லி அப்படியே ஒரு நூல் மாதிரி வரும் ஃபிக்மாவில். அது அப்படியே இழுத்து பிடிச்சி இங்கே கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதான். அது ஒர்க் ஆகும். அந்த லாகின் பட்டன் தொட்டா ஹோம் ஸ்க்ரீனுக்கு போகும். அவ்வளோதான், சிம்பிள். அது எப்படி அதை ஃபிக்மாவில் பண்ண முடியுமா? எஸ் பண்ணலாம். அப்போ கொள்ளாம சூப்பர் மச்சம். அப்போ இவ்வளோ படித்தா நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஏறலாம் அப்படி தானே இல்லையா? இனி நீ எப்படி தெரியுமா வேலைக்கு அப்ளை பண்ணணும்? இவ்வளோ நாள் நீ இப்படி நிறைய டிசைன் எல்லாம் பண்ணியிருப்ப இல்ல, இந்த டிசைன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும். சரியா? போர்ட்ஃபோலியோயா அப்படின்னா என்னது? அப்படின்னா யூடியூப்ல நிறைய வீடியோ இருக்கும் போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணணும்னு. அதில் போய் பாரு. அப்போ உனக்கு ஐடியா கிட்டும். சிம்பிளாக கிரியேட் பண்ணக்குள்ள இதெல்லாம் கொடுத்துருக்கேன். சரியா? அதில் போய் பாரு. சரி நான் அதை பார்க்க. ஆனால் நீ என்னன்னு சொல்லு முதல்ல. அதை அது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை. இவ்வளோ நாள் நீ பண்ணி வச்சிருக்க இல்லை டிசைனு, அந்த எல்லா டிசைனையும் சேர்த்து வைக்க உனக்கு ஒரு இடம். சரியா? இப்போ யாராவது திடீர்னு வந்து கேட்கணும் நீ என்னெல்லாம் பண்ணியிருக்க அதை எனக்கு காட்டுன்னு கேட்டால் நீ உடனே எங்க உனக்கு மை கம்ப்யூட்டருக்குள்ள இந்த ஃபோல்டருக்குள்ள அதுக்குள்ள போய் எல்லா இடத்துக்கு காட்டணும். நீ இப்போ ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி வச்சுன்னா அந்த போர்ட்ஃபோலியோ ஒரு லிங்க் கிடைக்கும். அந்த லிங்கை மட்டும் அவங்கள்ட்ட கொடுத்தா போதும். அந்த லிங்குக்குள்ள போயாச்சுன்னா நீ பண்ணிருக்க ஒர்க்ஸ் எல்லாம் அந்த போர்ட்ஃபோலியோக்குள்ள காட்டலாம். அதுக்கு தான் அந்த போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண சொன்னேன். சரியா? அதுதான் போர்ட்ஃபோலியோ, வேற ஒன்றும் இல்லை. ஓ சரி அடுத்து இந்த லிங்க்டின், நாக்ரி, அதுக்கப்புறம் கம்பெனி வெப்சைட் இதுக்குள்ள எல்லாம் நிறைய வேகன்சிஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. சரியா? இது நம்ம அது சர்ச் பண்ணாது. நம்ம இப்போ அது ரிலேட்டடாக சர்ச் பண்ணால் அது ரிலேட்டடாக உள்ள ஜாப்ஸ் எல்லாமே வந்து காட்டும் நமக்கு. அதில் பார்த்து உனக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஜாபை நீ அப்ளை பண்ணிட்டு போகணும். அவ்வளோதான். அது எப்படி தெரியும் எனக்கு ஏற்றதுன்னு? அந்த ஜாப்னா அந்த ஜாபுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. அதில் நீ வாசிச்சு பார்க்கணும். அப்போ உனக்கு தெரியும் அவங்க என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் உனக்கு தெரியுதா? அது மட்டும் இல்லை, இப்போ கூப்பிடுறாங்க, அப்போ நீ நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்க்கணும். சரியா? அப்போ அட்டன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் அவங்க என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, உனக்கு அது தெரியுதா, உன்னால் ஆன்சர் பண்ண முடியுதா, இதெல்லாம் நீ அட்டன் பண்ணதான் உனக்கு தெரியும். ஓகேவா? எடுத்த உடனே 1,00,000 ரூபாய்க்குள்ளலாம் ஒரு வேலையெல்லாம் தரமாட்டாங்க. நீ எடுத்த உடனே ஃப்ரெஷராக தான் ஏறுவ. உள்ளே போய் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீ வேறு ஸ்கிப் ஆகி அதுக்கப்புறம் தான் உனக்கு சேலரி எல்லாம் நீ எதிர்பார்க்குற மாதிரி வாங்க முடியும். ஓகேவா? ஜஸ்ட் நீ அட்டன் பண்ணிகிட்டே இருக்கணும் எல்லா இன்டர்வியூவும். ஓகே, அப்போ பார்ப்போம். ஆனால் நிறைய பேர் இப்படி சொல்லுவேணும், இந்த டிசைனர்ஸுக்கும் கோடிங் தெரிஞ்சிருக்கணும் எல்லாம் சொல்லுவேணும். அதெல்லாம் உண்மையா? ஆமாம், லைட்டாக உண்மை தான். சில கம்பெனிஸு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. டிசைனர்ஸ் வந்து கோடிங் அடித்து வெப்சைட்டே டெவலப் பண்ணி கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் அது யூஎக்ஸ் என்ஜினியரோட வேலை. ஓகேவா? பட் நீ ஃப்ரெஷராக போகும்போது அப்படியெல்லாம் போகணுன்னு அவசரம் இல்லை. அதெல்லாம் பற்றி நீ கவலைப்படாது. அதெல்லாம் ஃப்ரீயாகிடும். அதெல்லாம் நீ யோசிக்காத. அதெல்லாம் யோசிச்சா தான் இப்போ கடந்து குழம்புவேன். நீ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு இதை ஃபோக்கஸ் பண்ணி அதில் ஏறப்பாரு. அது எப்படி இல்லை படிக்கணும்? ஈஸியாக போல. அப்புறம் முதல்ல ஒன்று செய், அதுக்கு பிறகு நீ வேற யோசி. இப்படி தான் நிறைய பேர் ஒன்று போய் அதை ஏறவே செய்திருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே இன்னொன்று பிடிச்சி தொங்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு நீ ஒரு டிசைனிங் படிக்கணும்னா ஃபஸ்ட் டிசைனிங்கை படி, அதுக்கு பிறகு வேற ஏதாவது படி. சரியா? வேற ஏதாவதுன்னா இப்போ கோடிங் படிக்கணுமான்னு கேட்டேன் இல்லை, அது ஃபஸ்ட் டிசைனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வா. அப்போ தான் உனக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நீ இதுவும் படிக்காமல் அதுவும் படிக்காமல் அப்புறம் வேலைக்கும் அப்ளை பண்ணாமல் அது எதுக்கு யோசிச்சு குழம்புக்கு? அது ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணு. சரி, நான் இன்னைக்கே தொடங்கி. சரி போ, தொடங்கு ஃபஸ்ட்டு தொடங்கு. சொல்லிட்டு இருக்காத, தொடங்கு. இப்படி தான் நிறைய பேர் நிறைய யோசித்து ஒன்றுமே செய்ய மாட்டேன். நானும் இப்படி தான் இருந்தேன். நிறைய கடந்து யோசித்து மண்டை குழம்பி ஒன்றுமே செய்யலை. அப்படி இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு இப்போ தான் தெரியுது. சரியா? எனக்கு சொல்ல மட்டும்தான் முடியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நல்லதாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா கழுவி ஊற்றுங்க. நோ ப்ராப்ளம். பாய்.